Jumbala jumba, jumbale jumbale, 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 jumbala jumba, jumbale. Jumbale, jumbale, jumbala jumba, jumbale, jumbale, jumbala jumba, jumbale, jumbale, jumbala jumba, jumbale, jumbale, jumbala jumba, jumbale, jumbale, jumbala jumba. மத்திய பிரதேசம் ஜாபல்பூர் மாவட்டம் சியோனி பாரஸ் வேல்கங்கா நதி ஓடிக்கொண்டிருந்தது. நதி ஓரத்தில் காட்டிலே மரம் வெட்டுவதற்காக தன் குழந்தையுடைய உடன் கூட்டி வந்திருந்தார் ஒரு மரம் வெட்டி கொண்டிருந்த போது தாழ்ந்தது. பொழுது போனது தெரியாமல் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். குழந்தை வழிதவறி ரக்ஷாவின் குகைக்குள் சென்றது. தாய் உள்ளத்தோடு ரக்ஷா தன் குழந்தையைப் போலவே அந்த குழந்தைக்கு மௌக்லி என்று பெயர் சொல்லி ஒன்றாக வளர்த்து வந்தது அன்னை ரக்ஷா. மௌக்லியும் மற்ற ஓநாய் குட்டிகளுடன் இணைந்து மகிழ்ச்சியாக விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தான் ஒரு மனித குழந்தை என்பதையே மறந்துவிட்டான். மற்ற எங்கும் சுற்றி திரிந்து சேட்டைகள் செய்வது பந்தர்லாக்கின் வாழ்முறையாக இருந்தது. இவர்கள் எந்த விலங்கினங்களுடனும் சேராமல் ஒரு ஒழுங்குமுறையின்றி வனத்தை சீரழித்துக் கொண்டிருந்தனர். யாருடனும் சேராமல் தங்களுக்கென்ற ஒரு நடைமுறையில்லாத குறும்புத்தனமான சரியில்லாத சேட்டைகளை செய்து கொண்டிருப்பது இந்த பந்தர்லாக் குரங்குகளின் வேலையாகவே இருந்தது. மௌக்லி மனித குழந்தை, அவன் காட்டுக்குள் வரக்கூடாது என்பது வனச்சட்டம். அந்த மனித குழந்தையை நான் கொன்று தின்று அழிப்பேன் என்றது ஷேர்கான். நொண்டி புலி முகத்திலே கருகிய தீக்காயங்களுடன் அவன் சுற்றித் திரிந்தான். ஷேர்கானின் மிச்ச உணவுகளை தின்று கொண்டு இருந்தான் தந்திரக்கார குள்ள நரி தபாய்க்கு. தன் உணவுக்காக அவன் எந்த ஒழுங்குமுறை தவறிய நடத்தையிலும் இறங்கி செயல்படுவது அவனுடைய வழக்கமாக இருந்தது. தந்தையாக இருந்து அவனுக்கு வனத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளையும் சட்ட ஒழுங்குகளையும் கற்றுக் கொடுத்தான் கரடி பலு. நீச்சல் முதலான வித்தைகளை கற்றுக் கொடுத்தான். பகீரா எப்படி மொழிக்கு பதுங்குவது, பாய்வது, தற்காத்துக் கொள்வது என்பது முதலான அனைத்து வீர தீர செயல்களையும் மௌக்லிக்கு கற்றுக் கொடுத்தான் பகீரா என்னும் கருஞ்சிறுத்தை. வனத்துக்குள் பாதுகாப்பாக வாழும் முறைகளை மௌக்லி என்னும் மனித குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தான் அந்த பகீரா. அவன் மௌக்லிக்கு தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல், நீந்துதல் முதலிய வேலைகளை செய்து பயிற்சி கொடுத்தான். பகீரா ஆகேலா பௌர்ணமி நாளில் வனத்தில் முதல்வராக அமர்ந்திருப்பார். ஆகேலாவை சுற்றி ஓநாய் கூட்டங்கள் அமர்ந்திருக்கும். அந்த முழு நிலா இரவில் வனத்தில் அனைத்து புதுமையான விஷயங்களையும்
கடைபிடிக்க வேண்டிய முறைகளையும் தொடர்ந்து கலந்து உரையாடுவதும், கூட்டத்தில் ஆக்கேலாவிடமிருந்து அனுமதி பெற்று அதை செயல்படுத்துவதும், செயல்படுத்தியதை வனத்தில் அனைத்து உயிரினங்களும் பாதுகாப்பாக வாழ வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கு கூடி தீர்மானிப்பார்கள்.